இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே, வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே, கர்த்தாவே அவைகள் முற்றும் ஒழிய என்னிலே வெளிச்சம் தந்திடுமே. கர்த்தாவே அவைகள் முற்றும் ஒழிய என்னிலே வெளிச்சம் தந்திடுமே. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீரறிவி, புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு தானியேல் தன் வீட்டிற்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிசாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழர்களுக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பாபிலோனின் சாம்ராஜ்யத்தின் காலம் அது. நேபுகாத்நேச்சார் ராஜாவாக அரசாண்டு கொண்டிருக்கும் போது ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். பார்த்தவுடன் அதற்கு அர்த்தத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அதற்கு சொல்வதற்கு யாருமே முன்வரவில்லை. ஞானிகள், மந்திரவாதிகள், பெரிய பெரிய அறிவாளி எல்லாம் கூப்பிட்டு என்னுடைய சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், அதற்கு அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது யாரும் சொல்ல முடியவில்லை. ராஜா கோபப்படுகிறார். அந்த லிஸ்ட்ல தானியேலும் இருக்கிறார். நீங்கள் சொல்லாவிட்டால் குறித்த நாளில் எல்லாவற்றையும் கொன்று விடுவேன் சொல்லிவிட்டார். இப்போ ஒரு அழிவு முன்பாக வைக்கப்பட்டதை தானியேல் அறிந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றாப்பா, இந்த மாதிரி ராஜா கட்டளை போட்டுட்டாரு, எப்படியாவது சொப்பனத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கு அர்த்தத்தையும் தெரியணும். அப்ப யார் அதை வெளிப்படுத்துவா? நம்முடைய தேவனால் தான் முடியும் என்று ஜெபிக்கிறார்கள். பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அவர்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? தேவன் நேபுகாத்நேச்சார் அந்த அரசன் கண்ட சொப்பனத்தையும் காண்பிக்கிறார். அந்த சொப்பனத்திற்கான அர்த்தத்தையும் தானியேலுக்கு விளக்கி காண்பிக்கிறார். யோசித்து பாருங்கள், ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்குது. என்ன செய்யறது? வர வழியில் நம்ம சாக வேண்டியதான் சொல்லி சும்மா உட்கார்ந்து அப்படி சோர்ந்து விடவில்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் அதற்கான காரணத்தை அல்லது அது மாற்றுவதற்கான வழி எது அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெபத்தின் மூலம் அதை பெற்றுக் கொள்ள முடியும். குழப்பமான சூழ்நிலை, என்ன செய்வதென்று தெரியவில்லை, உயிருக்கு ஆபத்து. ஆனால் தேவனிடம் கேட்கும் பொழுது கர்த்தர் அழகான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. நேரா தானியேல் போய் சொப்பனத்தையும் சொல்லுகிறான். அதற்கான அர்த்தத்தை சொல்லுவார். ராஜாவே இந்த தானியேல் அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு வாலிபன் யூத தேசத்திலிருந்து. நடந்தது என்ன? தானியேலுடைய காலில் அந்த ராஜா விழுகிறான். தானியேலுக்கு அவ்வளவு பெரிய கனம் அங்கு கிடைக்கிறது. யோசித்து பாருங்கள், தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் சந்திக்கிறோம். அநேக கேள்விகள் உண்டு. ஏன் இது நடக்குது? இதற்கு காரணம் தெரியாம நிறைய நம்ம புலம்பி நிறைய வேதனைகளை அனுபவிக்கிறோம், பாடுகளை அனுபவிக்கிறோம், பிரச்சனையின் பாதையில போறோம். புரியவே இல்லையா? நல்லா தானே, நன்மை தானே செய்யறேன், நான் ஒழுங்கா தானே இருக்கிறேன், ஆண்டவரை தானே சார்ந்து இருக்கிறேன், நல்லா ஜபிக்கிறேன்னா பலவித கேள்விகள் உங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் கைவிட்டு விட்டாரா? இந்த வாழ்க்கை எனக்கு வாழவே பிடிக்கல என்று கூட சொல்லலாம். சில காரியங்கள் குடும்பத்தில் இருக்கும் பொழுது பாதிப்புகள் தொடரும். நீங்கள் தவறு செய்திருக்க மாட்டீர்கள், என் உங்கள் பிள்ளைகளும் தவறு செய்த மாட்டீர்கள். முற்பிதாக்கள் செய்த பாவங்கள் சாபங்களாக மாறி அல்லது அதனுடைய பாதிப்புகள் சந்ததி தொடர்வதை வேதத்தின் மூலமாய் பார்க்க முடிகிறது. அதற்கு வழிதான் என்ன செய்தாங்க, எதனால ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது அதற்கு நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த காரியத்தை காண்பிப்பார். அடுத்து நாம் செய்ய வேண்டியதை நமக்கு சொல்லிக் கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார், போதிப்பார். கீழ்ப்படியும் பொழுது சூழ்நிலை தலைகளா மாறிடும். ஒரு அருமையான பெற்றோர், 2 பிள்ளைகள், நல்லா வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஆனா பிள்ளைகள் நன்றாக படித்து சாதிக்கிறாங்க, எந்த விதத்திலும் காரியங்கள் வாய்க்கல. திருமணம் அப்படி நிக்குது, வேலை வாய்ப்பு நிக்குது, எல்லாத்திலுமே சிறந்திருக்கிறாங்க. எதை செஞ்சாலும் பிரச்சனை, எதை செஞ்சாலும் வேதனையான அனுபவங்கள். ஒண்ணுமே உங்களுக்கு புரியல. நாங்க என்ன ஆண்டவரை தப்பு பண்ணோம்,
ஆலயத்தின் காரியங்கள்ல முன்பாக இருக்கிறோம், எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோம், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு உதவி செய்யறோம், கொடுக்கிறோம். நிறைய கேள்வி கேட்கிறாங்க, பதிலே இல்ல. ஒரு நாள் மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவராயிடுச்சு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து கேட்கலாம். குடும்பத்துல உள்ள தாய், தகப்பன், பிள்ளைகள் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. கர்த்தர் கிரியை ஆரம்பித்தார். அதுல ஒரு சிறு பிள்ளை மேல தமது ஆவியை ஊற்றினார். ஆவியான இறங்கின உடனே அவர் தீர்க்க தரிசனமாய் காரியங்களை பேச ஆரம்பித்தார். என்ன பேசினால்? தன்னுடைய தாத்தா பாட்டி அந்த சந்ததியில் உள்ள காரியங்கள். இந்த சின்ன பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா தன்னுடைய தாத்தா செய்த காரியங்கள், சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் பேசி இந்த காரியங்கள் ஆண்டவருடைய இருதயத்தை பாதித்திருக்கிறது, மனதை பாதித்திருக்கிறது, வேதனை உண்டாக்கு. அதனுடைய பாதிப்பு இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துக்குள்ள வந்திருக்கு, நம்ம நாட்கள்ல வந்திருக்குங்க போது அடுத்தல என்ன செய்ய? ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னு சொல்றாரு. அதற்கு பரிகாரம் எப்படி ஜெபிக்கணும், அதை எப்படி சரி பண்ணணும் முடிச்சது பண்ணும்போது அந்த பிள்ளையோட அப்பா சொல்றாங்க, ஆமா எங்க அப்பா அப்படிலாம் பண்ணாங்க, அல்ல இவங்கெல்லாம் இந்த காரியங்கள்லாம் நடந்துச்சு. அதை புரிஞ்சுட்டு அதற்கு ஆண்டவர் சமூகத்துல மன்னிப்பு கேட்கறாங்க குடும்பமா. கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு இறங்கி மன்னித்து அன்றே அற்புதத்தின் வாசலை திறக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிள்ளையுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற ஆரம்பிச்சுட்டான். யோசித்து பாருங்க, ஜெபிக்கும் பொழுது மறைபொருள் வெளிப்படுத்தப்படும். ஜெபிக்கும் பொழுது பிரச்சனைக்கான காரணமும் கர்த்தர் காண்பிப்பார், தீர்வையும் காண்பிப்பார். ஏன் நாம் செய்யக்கூடாது? பிரச்சனையே பார்த்து அழுது கொண்டிருப்பதை விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து, என்ன ஆண்டவரே காரணம், நாங்க என்ன செய்யணும்? நிச்சயமாக கர்த்தர் பேசுவார், அல்லது உணர்த்துவார், அல்லது காண்பிப்பார். அதன்படி செய்யும் பொழுது சூழல மாறும். ஜெபிப்பும் அன்பின் தகப்பனே, நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. எங்க பார்த்தாலும் புதிய புதிய பிரச்சனை, சூழ்நிலை புரிஞ்சிக்க முடியல. ஏன் என்று எல்லாருக்குமே அநேக கேள்விகள் இருக்கிறது. என் வாழ்க்கை மட்டும் இப்படியா, அல்லது எனக்கு மட்டும் இப்படியா, என்னுடைய நிலைமை மட்டும் இப்படி ஆயிடுச்சான்னு சொல்லி பல கேள்விகளோடு, குழப்பத்தோடு, அல்லது குடும்பமாகவே கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தி கேட்க நேரிடலாம். சமூகத்துல எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்குதுப்பா. ஏறெடுக்கிற விண்ணப்பத்தின் மூலமாய் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வழியும் நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீங்க. பேசுவீராக, காரியங்களை காண்பிப்பீராக. நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாம இருக்கிற பிள்ளைகளுக்கு எனக்கு எப்படி செய்யணும், அல்லது என்ன செய்யணும், எங்கு செய்யணும், அதை காண்பீங்க பாடகி. மாற்றத்துக்கு வழியை உண்டாக்குங்க. செய்வதற்காக ஸ்தோத்திரம். தானியேலின் தேவனங்கள் தேவனா இருப்பதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் துதியை நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம். மறைபொருளை, சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையுமே ஆண்டவர் காண்பித்தவர். உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு காரணத்தை மட்டுமல்ல, அதை மாற்றக்கூடிய இதற்கான மருந்தையும் அல்லது வழியும் உங்கள் காண்பிப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். எங்களை வாழ வைக்க பெண்கள சர்ப்பமானே, எங்களை வாழ வைக்க பெண்கள சர்ப்பமானே, நோக்கி பார்த்ததினா இழைத்துக் கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினா இழைத்துக் கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக.